வணக்கங்க. எல்லாம் வல்ல இறைசக்தியின் அருளாலயமா, குறிப்பாக சென்னிமலை முருகன் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி நமக்கு பிடித்தமான முருகனுடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் நம்ம ஆரம்பிச்சுக்கிற சேனல் தானுங்க வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு சேனலுங்க. இதில் ஒரு ராசி பலனில் இருந்து என்னென்ன நல்ல செய்திகள்லாம் எல்லா பக்கம் இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த சென்னிமலை முருகன் அருளால் தான் ஆரம்பிச்சிருக்குங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்க, இதில் முதல் வீடியோ எதை பற்றி போடலன்னா யோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து பேசலாம் அப்படின்னு இருக்குங்க. யோகம் அப்படின்னு என்ன சொல்லுவான்? அதிர்ஷ்டம். அவன் பாடுறான், போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தொழில் ஒன்று ஆரம்பித்தான், படன்னு மேலே வளர்ந்து 2 வீடு வாங்கிட்டான். கார் எத்தனை காருங்கிற இல்லை, பெரிய கார் வாங்கிட்டான். பெரிய அதிர்ஷ்டசாலிப்பா, யோகக்காரன்டா. அவனுக்கு அந்த கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்ல கேட்டிருப்போம். அதாவது கடவுளுடைய அனுகிரகம், அதாவது பரிபூர்ண அருளும் நம்ம மனசக்திக்கு உட்பட்ட நம்ம ஆழ்ந்த பாசிட்டிவ் எண்ணங்களும் வைப்ரேஷன் ரெண்டும் ஒன்று சேர்ந்தா அதுதான் ஒரு யோகத்துக்குண்டான வழிமுறை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கலேன். அதுவும் பதஞ்சலி முனிவர் இருக்கார்ல, அவர் தான் அந்த யோகத்தை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒருத்தருடைய பிறப்பின் ரகசியத்தின் ஆரம்பமே அந்த யோகம்தான் அப்படின்னு அந்த பழங்கால முனிவர்களாக தெளிவாகவே சொல்லிட்டு போயிருக்காங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறந்த நாள், அந்த நட்சத்திரம், அந்த டைமை வச்சு தான் அவன் எப்பேற்பட்ட யோகம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் 27 வகையான யோகம் இருக்குது அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த 27 வகையான யோகம் என்ன, அதனுடைய பண்புகள், பேசிக் பண்புகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அந்த யோகத்தை மட்டுமே வச்சு ஒரு ஜாதக பலன் சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. ஆனால் குணநலன்கள் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படின்னு அந்த பிரசனம் பார்க்குறவங்க அவங்கள கண்டிப்பாக நம்புறாங்க. நம்மளும் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, சேனலில் முதல் வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னால் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாம் வல்ல இறைசக்தியினுடைய அருளால், அதுவும் குறிப்பாக சென்னிமலை முருகனை மறக்காமல் வழிபடுங்க. அவர் உங்களுக்கு நன்மை பாலிப்பார். அதே சமயத்தில் உங்களுக்கும் நல்ல யோகக்காரனை மாற்றுவார் அப்படின்னு கண்டிப்பாக நம்புங்க. அந்த முருகன் யாரையும் கைவிட மாட்டாருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே செஞ்சுட்டு இருந்தா முருகன் நம்ம கூட இருப்பானுங்க. நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. நம்ம வீட்டிலேயே வந்து அப்படியா சந்தோஷமாக நம்ம கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த சென்னிமலை முருகன் உங்களுக்கு அருள் கொடுப்பாருங்க. நம்புங்க, சத்தியமான உண்மைங்க. அதாவது முதல் யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்கம்பம் அப்படிம்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரீத்தி. முதல்ல அந்த யோகத்தை எல்லாம் சொல்லிட்டே வந்துடுறேங்க. அப்புறம் அதனுடைய பயன்கள், அதனுடைய பலன்கள் என்னென்ன பலன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்களா. ஸோ முதல் யோகம் விஸ்கம்பம், ரெண்டாவது பிரீத்தி, மூணாவது ஆயுஷ்மான், நாலாவது சௌபாக்கியம், அஞ்சாவது சோபனம், ஆறாவது அதிகண்டம், ஏழாவது சுகர்மம், எட்டாவது திருத்தி, 9வது சூலம், 10வது கண்டம், 11வது விருத்தி, 12வது துருவம், 13வது வியாகதம், 14வது அரிசனம், 15வது வச்சிரம், 16வது சித்தி, 17வது என்ன பார்த்தீங்கன்னா வியாதீபதம், 18வது வரியான், 19வது பரிகம், 20வது சிவம், 21வது சித்தம், 22வது சாத்தியம், 23வது சுபம், 24வது சுப்பிரம், 25வது பிராமம், 26வது மகேத்திரம், 27வது வைத்திருதி. இப்படி வந்துங்க யோகத்தினுடைய வகைகளை பிரித்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதைத்தான் அப்படியே சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். சரிங்க, இந்த 27 யோகங்களின் பலன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்களே. பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் யோகம் விஸ்கம்பத்தை பொறுத்த வரைக்கும் மனநடுக்கம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன மனநடுக்கம் அப்படின்னா விஷ் யோகம், அதாவது இது ஒரு அசுப யோகங்க. அப்படி இந்த விஸ்கம்பம் யோகத்தில் பிறந்தவங்க எல்லாம் பகைவர்களை வந்துங்க எளிதில் வெற்றிகரமாக கண்டுக்குவாங்க, அதான் வெற்றி கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒரு நிலவில் ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு 25 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, கோச்சுக்காதீங்க. ஒரு 25 மார்க் எடுக்கிறீங்க, 30 மார்க் 25 எடுக்கிறீங்க, ஒருத்தர் வந்து 27 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா அவனோட பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த விஸ்கம்பத்தில் பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடினமாக உழைச்சு அவனோட மேலே வரணும் அப்படின்னு முயன்று நல்ல மார்க் எடுத்துருவாங்க. அதே போலதான் தொழிலில் ஒரு பகைவர் இருந்தால் தொழிலை போய் அழிக்க விட மாட்டீங்க, அவனோட முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முன்னேறதுக்கான வழிகளை இந்த யோகக்காரங்க சிந்தனை பண்ணி அந்த வழியில பின்பற்றி சும்மா சாதுவான வழியிலே போய் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப மோசமான இதெல்லாம் கிடையாதுங்க. கடின உழைப்புக்காக பாடுபடக்கூடிய அந்த யோகக்காரங்க தான் இந்த விஸ்கம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோன்னு வச்சுங்களேன். எதையுமே பாசிட்டிவ் எடுத்துட்டா நல்லதே நடக்கும் அப்படின்னு முருகன் மட்டும் இல்லைங்க, எல்லா முனிவரும் எல்லா நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் என்னென்ன விஸ்கம்பத்தில் பிறந்தவங்களா உடனடியாக ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஆப்போனண்ட் பார்ட்டியை ஓ
நீ அந்த திங்கிங்ல இருக்கியா அப்படின்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பேசுறத வச்சு கணிக்கக்கூடிய சக்தி வந்துங்க இந்த விஸ்கம்பத்துக்காரங்களுக்கு இருக்குதுங்க. அதுவும் இல்லாம பின்னால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரியும். அட இந்த காரியத்தை பண்ணா இன்னைக்கு இது நடக்கும், ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது மற்றவங்க யோசனை பண்ண முடியாது. விஸ்கம்பத்தில் பிறந்தவங்க எனக்கு தெரியுமாப்பா இந்த காரியத்தை இன்னைக்கு பண்ணா நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உஷாரா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம தன்னம்பிக்கை மிக்க மனிதர்கள் இந்த விஸ்கம்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாந்திரீகம் தொடர்பான கொஞ்சம் விஷயங்கள்ல நாட்டமா இந்த விஸ்கம்பத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, தன்னிச்சையான செயல்கள் செய்வாங்க. என்ன சொல்றதுன்னா நான் தான் எனக்கு செல்ஃபா திங்க் பண்ண தெரியும் அப்படின்னு கொஞ்சம் விடுதலை விரும்பிகள் வச்சுங்களேன் அப்படி சொல்ல. எனக்கு தெரியுமையா, எனக்கு தெரியும், உனக்கு தெரிய போதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஆட்கள். உற்றார் உறவினர்கள் சுற்றங்களை மதிப்பாங்க. என்ன பண்ணாலும் சொந்தக்காரங்க, எங்க பெரியப்பாங்க, சித்தப்பா, எங்க அத்தவைய அவனெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொந்தக்காரங்க அரவணைச்சு போறதுல இந்த விஸ்கம்பத்துக்கு ஆளுங்க சூப்பருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி. பிரீத்தினா என்னங்க? ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு நேசம், இதைத்தான் பிரீத்தின்னு சொல்றாங்க. இந்த பிரீத்தி வந்துங்க ஒரு சுபமான யோகங்க. இந்த யோகத்துல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இனிய சொல், அவங்களுக்கு இருந்து ஹார்ட் வார்த்தையே வராது. ஹார்ட்னா என்ன? ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை, நயவஞ்சகமான வார்த்தையெல்லாம் வாயிலேயே வராது. நல்ல வார்த்தை, நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, நீ கஷ்டப்படுற, நீ ஜெயிக்கிற, உங்களோட பணம் இருக்குது, அதுக்கு என்ன அதிர்ஷ்டம் தான், நல்லா இரு அப்படின்னு மனம் போல வாழ்த்துவாங்க. அப்படி மனம் போல வாழ்த்தினாவே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு எண்ணங்கள் கொண்டவங்க தான் இந்த பிரீத்தி யோகக்காரங்க. இந்த பிரீத்தி யோகக்காரங்க நல்ல சிந்தனைகள், எப்பவுமே நல்ல விஷயம், ஒரு விஷயத்தை எடுத்தால் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நெகட்டிவ் சைடு போகவே மாட்டாங்க. ஏப்பா பழசெல்லாம் உடப்பா, நல்லதாக நடக்கிறது, திங்க் பண்ணு அப்படின்னு பாசிட்டிவாக பேசுவாங்க. அப்படி நற்சிந்தனைகள் உடையவங்க தான் இந்த பிரீத்தி யோகக்காரங்க. அதுவும் இல்லாமல் நல்ல செயல்களை செஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக பேசக்கூடியவங்க தான் இந்த பிரீத்தி யோகக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியோர்கள், ஞானவான்களாக இருக்காங்களே, உண்மையான ஞானிகள், மகான்கள், குருமார்கள், இவங்ககிட்ட எல்லாம் போனோம்னு வச்சுங்களேன் மரியாதையாக மதிப்பாக நடந்துக்குவாங்க. சாமி நீங்கள் இதை உண்மையாலுமே ரொம்ப அறிவுரை சொல்லுவீங்க, உங்கள் சிந்தனை எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு நான் என் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு அவங்கள ரொம்ப மதிப்பாங்க. மதித்து அவங்களுடைய சொற்களை தன்னுடைய வாழ்க்கையில் வழி படிக்கட்டாக எடுத்துக்கிட்டு அதை நோக்கி முன்னேறுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள கண்டாவே வாங்கக்கூடிய ஒரு சக்தி மிக்கவங்க தான் இந்த பிரீத்தி யோகத்தில் பிறந்தவங்க. அதோடு மட்டும் இல்லை, மனசுக்குள்ள பொதுவாகவே உறுதியான திடகாத்திரமான மனசு, எதுக்கு கலங்க மாட்டாங்க. அதுவும் செயல்பாடு திறன் இருக்குல்ல, இப்போ மன உறுதி இருந்தால் இந்த செயலை முடிச்சே ஆகணும் அப்படின்னு செயல்பாட்டு திறனும் உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பிரீத்திங்க. ரைட்டுங்களா? அடுத்த யோகம் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான். இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பல சினிமா கூட பார்த்துருப்பீங்க. ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ அப்படின்னா ஆயுஷ்மான் அப்படின்னா வாழ்நாள் அப்படின்னு ஒரு மீனிங் சொல்றாங்க. இது ஒரு சுப யோகங்க. இந்த யோகத்துல பெரியவர்கள், அதே போல மகான்கள், குருமார்கள், ஞானிகள், யோகிகள், இவங்கள நீடூழி பல்லாண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்களே, அவங்க எல்லாமே இந்த ஆயுஷ்மான் அப்படின்னு இந்த யோகத்தை வச்சுதான் வாழ்த்துவான்னு வச்சுங்களேன். ஆயுஷ்மான்னா நீடூழி வாழ்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வருதுங்க. பிறரை வாழ்த்தவே இந்த யோகத்தில் பிறந்திருக்கணும். ஒரு பெரிய சாமியார் இருக்காரு அப்படின்னா அவங்களும் இந்த யோகத்தில் பிறந்திருக்கணும். அப்ப சாமியார் ஆகறதுக்கு இந்த யோகத்தில் பிறந்திருக்கோன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. இப்ப நம்ம நல்ல மனசோட இருந்தோம்னா அவங்களே ஆயுஷ்மான் யோகத்தில் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு தான் அந்த பழங்காலத்து புக்கு எல்லாம் 2-3 படிச்சிருங்க, அதில் அப்படித்தான் போட்டிருக்காங்க. யார் மனசார பிறரை எந்த பேக் போன் எல்லாம் வாழ்த்துறாங்களோ அவங்க எல்லாமே இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவங்க தான். அவங்க பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அவங்களுக்கு பணம் இருக்கா இல்லையாங்க செகண்டரி, ஆனால் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பெரிய விஷயங்க. பணம் காசு பணம் சம்பாதிக்கலாம் இருந்தால் கூட மனசு நல்லா இருக்கணும்ல. அந்த மனசு நிறைஞ்ச வாழ்த்தோட ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவன் கண்டிப்பா ஆயுஷ்மான் அப்படிங்கிற அந்த யோகத்தில் பிறந்திருப்பாங்க அப்படின்றாங்க. நீங்க பிறர மனசார வாழ்த்துனா உங்களுக்கு பல வாழ்த்துக்கள் கடவுள் கொடுப்பாரு, சென்னிமலை முருகன் தேடி வந்து கொடுப்பாரு. அதனால நீங்க ஆயுஷ்மான் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்திருந்தா அதிர்ஷ்டசாலி தானுங்கோ, மறந்துடாதீங்க. அப்புறங்க அந்த ஆயுஷ்மான்ல என்னன்னா இந்த யோகத்தில் நீங்க அந்த ஆயுஷ்மான் பிறக்கணும்னா போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கூட பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீண்ட ஆயுளுடன் நீங்க மகிழ்வான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் ஆயுஷ்மான் யோகத்தில் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? சந்தோஷங்க. நீங்க ஆயுஷ்மான்ல இருந்தா ரொம்ப சந்தோஷம் வச்சுங்களேன். அடுத்தது சௌபாக்கியம். சௌபாக்கியம் என்னங்க? ஒரு புண்ணியம், மகிழ்ச்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சௌபாக்கியமாறு அப்படின்னா புண்ணியம்லாம் சேர்த்து புண்ணியமான வாழ்க்கை வாழ அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட சௌபாக்கியம், புண்ணியம், அந்த யோகம் வந்துங்க ஒரு சுபமான யோகங்க.
சவ் அப்படின்னு ஒரு வடமொழி சொல்லுதானுங்க. அப்படின்னு என்ன 100 அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குதுங்க. பாக்கியம் என்றால் என்ன சொல்றது, ஒரு கொடுப்பினை, ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி என்ன பொருள் எடுத்தா கூட சௌபாக்கியம் சொல்ல போனா, ஏப்பா நீலாம் 100 கொடுப்பினைகள் செஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் கூட எடுத்துக்கான்னு வச்சுங்களேன். பெயரே 100 கொடுப்பினை அப்படின்னா எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கொடுப்பனை செஞ்சாவே அதிர்ஷ்டம் ஓகோன்னு இருக்கு. 100 கொடுப்பனை செஞ்சா அப்பேற்பட்டவங்க தான் சௌபாக்கிய யோகத்தில் பிறந்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் பிறந்தவங்கள நல்ல செல்வாக்கு உடையவங்க, கொஞ்சம் பணக்காரராக இருப்பான்னு வச்சுங்களேன். பிறக்கிறப்பே செல்வாக்கான குடும்பத்தில் பிறப்பாங்க. அப்படி செல்வாக்கான குடும்பத்தில் உயர்ந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் உறுதியான மனம் கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. செயல்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். செயல்திறன் ரொம்ப அதிகமாக செஞ்சே ஆகணும். ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த சௌபாக்கியம் யோகத்தில் பிறந்தவங்க. அப்புறம் நல்ல கடவுள் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. கடவுள் இல்லாமல் நான் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்பேற்பட்டவங்க தான் அந்த சௌபாக்கியம். புரிஞ்சுதுங்களா? கடவுள் நம்பிக்கை இருக்கும், மன திடகாத்திரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்துங்க 100 கொடுப்பினைகளோட அந்த அதிர்ஷ்டக்காரங்க தான் இந்த சௌபாக்கியத்தை பிறந்தவங்க. அப்புறம் ஈவு இரக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குணம் இருக்கு. நல்ல நல்ல குணம் தானே அது. இந்த குணம் இருக்குது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சௌபாக்கியத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இருக்கு. ஈவு இரக்கம், கொடையாளர்கள், நன்கொடை, கோயிலுக்கு நேரம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இவங்க எல்லாமே அந்த சௌபாக்கியம் யோகத்தில் பிறந்தவன் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோபனம். சோபனம் என்ன, நலம் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் சோபனான்னு பேர் வைப்பாங்க. ஆம்பளைகளுக்கு அந்த சோபனம் வரக்கூடிய பேர் வச்ச சில பேர் ரேர் பேர்னு வச்சுங்களேன். அப்படிங்களா, சோபனமூர்த்தி, சோபன சுந்தரன் அப்படின்லாம் பேர் ரொம்ப ரேராக வைப்பாங்க. இப்படி சோபனம் அப்படின்னு எடுத்தாவே நலம், மனநலம், உடல் நலம், இவங்க யோகத்தில் பிறந்தவங்க தான் சோபனம் அப்படிங்கிற பேர் வைப்பாங்க. இது ஒரு சுப யோகம்னு வச்சுங்களேன். இந்த சோபனம் பொருள் வச்சவங்கள எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருப்பா யோகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இனிமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு வாழ்வாங்க. இன்னும் சொல்ல போனால் சோபனம்னாவே மகிழ்ச்சி, இனிமை அப்படின்னு கூட பொருள் வச்சுக்கலாங்க. இதில் பிறந்தவங்க மகிழ்ச்சியான இனிமையான வாழ்க்கை வாழ்ந்தான் சொன்னா கூட அவங்களுடைய செய்யும் செயல் இருக்கு பார்த்தீங்களா, அது திறமையா இருக்குங்க. செயல் ரொம்ப திறமையான ஆளுப்பாவேன். ஒரு சின்ன விஷயம் பணம் காசு பெருசாக சம்பாதிக்கனால ஒரு செயலை செஞ்சா திறமையா இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா, இந்த சோபனம் யோகத்தில் பிறந்தவங்களை தான் சொல்லுவாங்க. இவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் மன மகிழ்ச்சியை விட்டுத்தரப்படாது அப்படின்னு. மன மகிழ்ச்சியை விட்டுத்தராத யோகக்காரங்க தான் இந்த சோபனம் யோகத்தில் பிறந்த நம்ம சகோதர சகோதரிகள், நண்பர்கள், அன்பர்கள் எல்லாமே. சரிங்க, ரொம்ப அதிகமான வீடியோவை போகக்கூடாது. அதனால் எப்படி இருக்குது நம்முடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு பார்த்துக்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டுக்கிறேங்க. கருத்துக்கள் தான் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல அந்த சென்னிமலை முருகன் உங்களுக்கும் அருள் புரியட்டும். போயிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிங்க.